இன்னைக்கான ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டாவது ப்ரோமோ என்னன்னா ரொம்ப ஃபைட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. சொல்ல போனால் என்னன்னா இந்த வாரம் வந்துட்டு நம்ம என்டர்டைமாக இருக்கும்னு நினச்சோம். அண்ட் இப்போ தான் ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. தலைவன் பிக் பாஸ் கரெக்டாக கொடுத்துருக்காப்புல ஃபைட்டிங். ஏன்னா இந்த வாரம் தான் எல்லாருமே எலிமினேட் லிஸ்ட்டில் இருக்காங்க அண்ட் விஷ்ணுவை தவிர. அதனால நம்ம தலைவன் சண்டை ஃபைட்டிங் போட்டு யார் யாரை வெளியில் போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ப்ரோமோ எல்லாருமே அவங்கவுங்க ஜேர்னியை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கவுங்கள பற்றி என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே அவங்கவுங்க இதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பூர்ணிமா இருந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்லிட்டு இருக்காப்புல. விஷ்ணு ப்ரோ சொல்லும் போது செம்மையாக தான் சொன்னாப்புல. என்னன்னா நான் என்னை வச்சு செஞ்சுட்டாப்புல, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல, அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஒரு 2 வீக்கு முன்னாடி நம்ம பூர்ணிமா கூட சுத்திடுவாங்க. ஏன்னா அழுதுட்டு அவங்க கமல் சார் சொல்லி திட்டிருப்பாங்க. அண்ட் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு அழுதுட்டு ஃபீலிங்காகவே இருப்பாப்புல. அப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்ம பூர்ணிமா தான் கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்துட்டு அண்ட் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு 2 கனெக்ஷன் ஆகி அந்த ஒரு வாரம் ஒரு மாதிரி ஆகி அப்புறம் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு அப்படி இப்படின்னு இருந்தாங்க சொல்ல போனா. அண்ட் நம்ம பூர்ணிமா ஒரு மூடு எடுத்து தான் அலையுது சொல்ல போனா. இந்த வாரம் என்றானா நெக்ஸ்ட் போன வாரம் இருந்தாங்க. இந்த வாரம் என்றானா மாயா கூட ஒட்டிக்கிட்டு அலையுது. அண்ட் இன்னும் யார் யார் கூட ஒட்டிக்கிட்டு அலைய போகுதுன்னு தெரியல நம்ம பூர்ணிமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு ஓவரா கரைச்சல் கொடுத்து திட்டிக்கிட்டு கிடக்குது சொல்ல போனா. அவர் எதுவுமே பேச முடியாம நின்றுகிட்டு இருக்காப்புல தலைவன். எப்படா எனக்கு சான்ஸ் வரும், எப்படா எனக்கு நம்ம முயலத்துல வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு செஞ்சு விட்டுட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலைவனுக்கு வாய்ப்பு வருது. மாயா வச்சு செய்யறாப்ல சொல்ல போனா. நீ ஜீரோ, நீ தான் யூஸ் பண்ணிட்டு எமோஷனல் கேம் விளாண்டுட்டு இருக்க, நான் எங்க விளாண்டுட்டு இருக்கேன், நீ தான் விளாண்டுட்டு இருக்க, நீ தான் நல்ல கேம் விளாண்டுட்டு இருக்க எமோஷனல் கேம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தரமான அப்படியே அந்த சைகை அண்ட் அவர் செயலோட சொன்னாப்ல. அருமையான ஒரு செயல் தான் சொன்னோம். அது நம்ம மாயா ஒரு விஷ்ணு ப்ரோ ஒன்று சொல்றாப்ல, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணது இவ, என்ன எதுக்கு சொல்றீங்க, இவ தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கரெக்டான நம்ம தலைவன் கணிச்சு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. ஏன்னா பூர்ணிமாவை ஏற்றி விட்டதே நம்ம மாயான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜீரோ, நீ வேஸ்ட், நீ எதுக்குமே ஆக மாட்ட, ஏன்னா நீ அடுத்தவங்கள வச்சுட்டு தான் நீ விளாடுற, நீ அடுத்தவங்க எமோஷனல் வச்சுக்கிட்டு தான் நீ விளாடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. தான் நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபைட்டிங் நம்ம லைவுக்கு ப்ரோமோ வீடியோ போடுவோம். அண்ட் அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, பாய்.